ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணி செகண்ட் டைம் பண்ணிருக்கேன், ஓகேவா. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நிறைய மித்ஸ் இருக்குது, ஓகேவா. அந்த மித்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஹவு மெனி டேஸ் தட் டேக்ஸ் டு மேக் அ வெப்சைட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் ஹவு மெனி டேஸ், ஓகேவா. ஓகே, ஜஸ்ட் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். த டேக் to make a website, ஓகேவா. இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஓகே, இதுல தப்பாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 to 80 டேஸ் எடுத்துக்கும், ஓகேவா. இதுல கரெக்டா வரல எனக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட குரோம் இருக்குல்ல, அதில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 21 டேஸ். யாருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ்க்கு, ஓகேவா. எக்ஸ்பர்ட்ஸால் மட்டும்தான், அதிலே உட்காந்து வெப் டெவலப்மெண்ட் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் 8 to 21 டேஸில் ஒரு வெப்பை டெவலப் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர் திங்க் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நார்மலாக HTML CSS JavaScript வச்சு கிரியேட் பண்ணிட்டு அண்ட் பேக் எண்டுக்கு ஒரு சர்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெப் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. பட் ஒரு அட்டாக்கர் நினைச்சா ஒரு செகண்ட்ல உங்க வெப்சைட்டை மொத்தமா டவுன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஷட் டவுன் பண்ணிட முடியும் உங்க வெப்சைட்டை, ஓகேவா. இதுல எது வச்சு பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் DDoS அட்டாக் அப்படிங்கிற ஒரு அட்டாக் மேக் பண்றாங்க. இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்க ஜஸ்ட் நான் சொன்னது மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வெப்சைட்டோட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகேவா. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க வெப்சைட் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். பட் 3 டேஸ்ல பண்ணி தரோம், 4 டேஸ்ல பண்ணி தரோம் அப்படின்னா அது ஃபேக். அது யாரும் நம்பாதீங்க. அது எல்லாமே மித்ஸ் தான், ஓகேவா. ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். இதுல ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இதுதான். ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி மேக் பண்றோம். அந்த ஐடியாவை ஒரு பேப்பர் பென் எடுத்து ஜஸ்ட் ரைட் பண்றோம், ஓகேவா. ரைட் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்றோம். எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஐடியாவை ஒரு டிசைனா மேக் பண்ணி அந்த டிசைனை வெளியே விடணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு பிராண்டிங்ஸ் வேணும். அந்த பிராண்டிங் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் சொன்னேன்ல அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டே டு டே ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும் அதுக்குன்னு. ஃபண்ட் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேக் இட், அதாவது நம்மளோட பிராண்டோட சேலிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் ஒரு பொருளை எடுத்து வச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை இன்னும் நிறையா ஷாப்ஸ்க்கு செல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய யூசர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட ஐடியாலஜி. இதுதான் ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் அது இதுதான், ஓகேவா. ஜஸ்ட் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட். ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதுவுமே ஒரு முக்கியமான பார்ட். இங்க பாருங்களேன், கேன் யூ மேக் அ வெப்சைட் இன் 3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் content preparations beforehand your single பேஜ் வெப்சைட் பிட்வீன் 4 hours. ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னாலே 4 hours வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு வெப் பேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் ஐடியா மேக் பண்றது, பிளானிங், ப்ரோட்டோடைப்பிங் இதெல்லாம் மேக் பண்றதுக்கே 3 days வேணும், ஓகேவா. இதை மட்டுமே இதுக்கே 3 days வேணும். இதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வெப்சைட் மட்டும் 3 நாள் டெவலப் பண்ணி தரேன் அப்படின்னா எப்படி முடியும்னு திங்க் பண்ணி பாருங்களேன். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேக் தான், ஓகேவா. இதை யாரும் நம்பிடாதீங்க. பட் பண்ணி தருவாங்க ஒரு சில பேர். பட் அது அந்த அளவுக்கு செக்யூரா இருக்குமான்னு கேட்டா 0%. ஏன்னா 3 நாள்ல அவ்வளவு செக்யூரா யாராலையும் பண்ண முடியுது அப்படின்னு டெஸ்ட் ஒண்ணுமே மேக் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதை யாருமே நம்பாதீங்க, ஓகேவா. ஜஸ்ட் இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஹோஸ்டிங்கர், கோடடி இந்த மாதிரியான டொமைன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதாவது கோடடியில வேர்ட்பிரஸ் இருக்குல்ல. வேர்ட்பிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள், வேர்ட்பிரஸ் கூட நம்மளால அது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிருக்குமா. DDoS அட்டாக்ஸ் ஈஸியாக மேக் பண்ணலாம். பட் ஹோஸ்டிங்கர்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஓகேவா. பட் அவங்க ஃபயர் மேம் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க ஹோஸ்டிங்கர் வச்சு மேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ப்ரொடெக்டடா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். பட் ஃபயர்வாலையுமே கிராக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் ஃபயர்வால் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேவா. அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட யூசரோட ஐபில இருந்து மற்ற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடும். இவர் தான் உங்களோட வெப்சைட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடும்.
இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ ஒரு வெப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஐடியா. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வீடியோவில் இருந்து ஒவ்வொரு அட்வான்ஸான கான்செப்ட் மூவ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டே கேட்கலாம், ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸில் எப்படி சொல்லி தர போறீங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். ஸோ லான்ச் ஆகும்போது நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து பேசிக் அமௌண்ட்டில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து பட் பெய்டு தான், இதை யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ அட்வான்ஸான கான்செப்ட்ஸ்லாம் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ மினிமைஸான அமௌண்ட்டு தான் இருக்கும், உங்களால் ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ விகாஸ் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறேன். அண்ட் ஜஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் சீக்கிரமாக 500 கொண்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.